திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 48, அதிகாரம் இல்வாழ்க்கை. ஒரு இளைஞன் அழகான ஒரு பெண்ணை திருமணம் செய்தான். திருமணத்திற்கு பிறகு அவள் மீது மிகுந்த அன்பு செலுத்தினான். மனைவியும் கணவன் மீது அளவற்ற அன்பு கொண்டிருந்தார். அவர்களது வாழ்க்கை மகிழ்ச்சியாக சென்று கொண்டிருந்தது. திடீரென மனைவியின் முகத்தில் தோல் நோயின் அறிகுறியாக வெண்புள்ளிகள் தோன்றின. நாளுக்கு நாள் அவளுடைய அழகு குறைந்து கொண்டே வந்தது. இனி கணவனின் அன்பு தனக்கு கிடைக்காதோ என்ற தாழ்வு மனப்பான்மையில் மனைவி வாழ்ந்து வந்தாள். ஒரு நாள் கணவன் அலுவலக வேலையாக வெளியூர் செல்ல வேண்டும் என்று புறப்பட்டான். ஒரு மாதத்திற்கு பிறகு திரும்பி வந்த தன் கணவனை கண்டதும் மனைவி அதிர்ச்சி அடைந்தாள். இரு கண்களிலும் பார்வை இழந்தவராய் அவள் முன் அவர் நின்றான். பயணம் சென்ற இடத்தில் ஒரு எதிர்பாராத விபத்தில் தனது இரு கண்களும் பறிபோய்விட்டது என்று கூறினான். அதன் பிறகு மனைவி அவளது கணவனை ஒரு குழந்தை போல கவனிக்க ஆரம்பித்தாள். எல்லா நிலையிலும் தன் கணவனுக்கு துணையாய் நின்றாள். இந்நிலையில் அவளுடைய நோயும் தீவிரமாகிக் கொண்டே வந்தது. ஆனால் அது பார்வையற்ற கணவனுக்கு தெரியாது. இருப்பினும் அவர்கள் இருவரும் அன்பு குறையாமல் வாழ்ந்து வந்தனர். ஒரு நாள் அவரின் மனைவி படிக்கட்டில் கால் இடறி தலையில் பலத்த அடிபட்டு இறந்துவிட்டாள். அவளுடைய மரணம் கணவனுக்கு மிகுந்த வலியை கொடுத்தது. இறுதிச் சடங்குகள் முடித்துவிட்டு கணவன் மனவேதனையில் வீடு திரும்பிய போது அவனை அழைத்து வந்த அவனது நண்பன், இவ்வளவு நாட்களாக உன் மனைவியின் துணையோடு நடந்த நீ இனி எந்த துணையும் இல்லாமல் எப்படி நடப்பாய் என்று கேட்டான். அப்போது அவன், நான் உண்மையில் பார்வையற்றவன் அல்ல, என் மனைவிக்காகவே நான் அப்படி நடித்தேன். அவளுக்கு வந்த நோயை விட நான் அவளை அந்த தோற்றத்தில் பார்ப்பது அவளுக்கு மிக பெரிய வலியை கொடுத்தது. அவள் தனது நோயை மறந்து எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று எண்ணினேன். அதன் காரணமாகத்தான் நான் பார்வையற்றவனாக இதுவரை நடித்து வந்தேன் என்று கண்ணீர் பொங்க அழுதான். பிறரை அறவழியில் வாழச் செய்து தானும் அறநெறியில் நின்று வாழ்பவனின் இல்வாழ்க்கை துறவு வாழ்க்கையை விட வலிமை மிக்கது என்பதை ஆற்றின் ஒழுக்கி அறநிலுக்கா இல்வாழ்க்கை நோற்பாரின் நோன்மை உடைத்து என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். அறநெறி இல்லாமல் வாழ்வது இழிவாழ்க்கை, அறநெறியுடன் வாழ்வதே இல்வாழ்க்கை. மீண்டும் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.